நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30/4/2024 டியர் வந்து நமக்கு 6 மணியோட ட்ரா பார்க்க போகிறோம். சரிங்களா? 6 மணிக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த 3 நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். 06 77 6. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 84 792. சரிங்களா? அடுத்தது 36 270. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய நம்பர். இதை பேஸாக வச்சு மாத கடைசி கொஞ்சம் பொறுமையாக விளையாடுங்க. வின்னிங் வரலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு மாதத்தில் இன்றைக்கி 30ஆம் தேதி இல்லையா? பட் இந்த ட்ரா பார்ப்போம். இல்லை அப்படின்னா நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஒரு அருமையான வின்னிங் எடுத்துகிட்டு இருப்போம். கண்டிப்பாக சூப்பர் வின்னிங்காக வரும். வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு மாதம் பூராமல் வின்னிங் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம நீட்டாக தான் எடுத்துருக்கிறோம். பரவாயில்ல, பார்ப்போம். கண்டிப்பாக நமக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா? ஏன்னா நம்ம எப்போயுமே கொடுத்தாக்கா ஓரளவுக்கு நம்ம சி போர்டு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். சி போர்டும் அதே மாதிரி ஆல் போர்டு நம்ம சூப்பராகவே எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி சி போர்டும் ஆல் போர்டும் நிறைய வந்து நம்ம நிறைய எடுத்துருக்குறோம் வின்னிங். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அதில் நமக்கு என்ன நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி நீங்கள் யாராவது இல்லைங்க எனக்கு நீங்கள் கொடுக்குற நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் 399 அப்படிங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பண்ணிங்க. இதை போஸ்ட் போடுவோம். 799 அப்படிங்கிற ஒரு ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் வீடியோ போடுவோம். நீங்கள் ஒரு வாட்டி தான் செலவு பண்ணுவீங்க, ஆனால் கண்டிப்பாக வர்த்தான வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம். உங்களுக்கு நான் என்ன எப்போயுமே நினைக்கிறேன்னா இப்போ வந்து இப்போ ஒரு ட்ரா வரலையா, வின்னிங் வரலையா, அந்த ஒரு ட்ரா மட்டும் நான் பார்க்க மாட்டேன். நீ அடுத்த ஃபியூச்சரில் எத்தனை ட்ரா இருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம வின்னிங் எடுக்கணும். அப்போ நம்ம அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். நம்ம வந்து முழுக்க சிஸ்டம் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறோம். நம்ம அதில் தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோமே தவிர சும்மா இல்லை. அதுக்குன்னு சாஃப்ட்வேர்லாம் போட்டு தான் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? நம்ம வந்து மிஷின் சார்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதை விட நீங்கள் ஒரு படி மேலே நீ நம்பலாம். அந்த அளவுக்கு தெளிவாக கொடுப்போம். மிஷின் சார்ட்டு மிஸ் ஆன ட்ராக்கள் கூட நம்ம நிறைய ட்ரா நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம கொடுத்த நம்பர் வின்னிங் நம்பரை வந்திருக்கு. மிஷினை விட நமக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவங்கள விட அதிகமான வின்னிங் நாம் தான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அதனால் நம்ம தைரியமாக சொல்லலாம், நாங்கள் தான் அதிகமாக வின்னிங் கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய வின்னிங்ஸ் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அதுவும் போக நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு போர்டுனா ஒரு போர்டு, இந்த போர்டு இதில் தான் வரப்போகுது, இந்த போர்டு இதில் தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒவ்வொரு ட்ராவிலையும் பாஸ் ஆகிட்டே தான் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு சி போர்டு அழகாக எடுப்போம், அதே மாதிரி ஆல் போர்டு நறுமையாக எடுப்போம். சரிங்களா? அந்த 2 போர்டுமே நமக்கு செம்மையாக வின்னிங். ஒவ்வொரு டைம் தான் அது டைஸ் மாறினா தான் மாறுமே தவிர மற்றபடி நம்ம கொடுக்குற நம்பர் மாறவே மாறாது. கண்டிப்பாக டைஸ் மாறாமல் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வரும். ஏன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்டு ஏதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 5-6 கட்டம் இருக்கு இல்லையா? அதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் மாறி வந்துச்சு, இந்த போர்டில் தான் சுற்றலாம் அப்படின்னு போர்டு மாறி வந்துச்சுன்னா அது மாதிரி தான் மாறி வருமே தவிர மற்றபடி நமக்கு மாறவே மாறாது. நம்ம எடுக்கிற நம்பர் அழகாக வரும். சரிங்க? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்னா 06, அதாவது 06 77 6. இதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. செகண்ட் 84 792. அதாவது 06 766 84 792 36 270. இதுதான் நமக்கு இதுதான் வந்து நமக்கு நம்பர் இருக்குது. இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு ஏ போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து 3ஆம் நம்பர் தாங்க வருது. எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் தான் திரும்ப எனக்கு காமிச்சிட்டே இருக்குது. 3ஆம் நம்பர் தான் வரணும் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா 2க்கு 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2க்கு 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. சரிங்களா? 7ஆம் நம்பர் நமக்கு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் அதாவது வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குறது வந்து உங்களுக்கு 2 ஃபார்மெட்டு. ஒரு ஃபார்மெட் மிஸ் ஆனால் கூட ஒரு ஃபார்மெட்டில் கட்டாயமாக வந்து வின்னிங் வந்து விழுகாமல் போகவே போகாது. அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். எதனால் அப்படிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 2ஆம் நம்பர், 2க்கு 7 2க்கு 3 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அவங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய இந்த நம்பராகவும் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன எதிர்பார்க்குறேன்னா, பி போர்டில் எனக்கு ஒரு 5ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 5ஆம் நம்பர் வரணும்னு எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா 7க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 7ஆம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்ச 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 7க்கு 5ங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்குது. 5ஆம் நம்பர் வந்து எதனால் 5ஆம் நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வந்துடும். அது போக ப்ளஸ் வந்து நமக்கு நாளைக்கு 5ஆவது மாதம் அதை பேஸாக வச்சு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது.
கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு பி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ஒரு 2ஆம் நம்பருக்கான மேட்ச் ஆகும்னு தோணுது. ஏன்னா 7க்கு 2 அப்படின்ற அந்த நம்பர் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுங்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ட்ரை பண்ணி பாருங்களேன். 7க்கு 2ங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நிறைய நம்ம பார்த்துருக்கோம் 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வந்திருக்கும். அப்படி வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். நம்ம ரேண்டமாக கொடுக்கவே கிடையாது. எப்போவுமே நம்ம எல்லாம் கணக்கு போட்டு தான் கொடுக்குறோம். அது போக நம்ம எல்லாம் சிஸ்டத்துலேருந்து இந்த பக்கம் நம்ம எழுதிட்டு வருவோம். சிஸ்டத்தில் ஆப்ரேட் பண்ணி இதுலேருந்து எழுதிட்டு வந்து அதில் வந்து மெனுவில் நம்ம என்ன நம்பர் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் நம்ம கொடுப்போம். சரிங்களா? அதனால் நமக்கு எப்போ கொடுத்தாலும் ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். எனக்கு இந்த நம்பர் இதில் வருது அப்படின்னா வராமல் போகாது. இது எதை எப்பயாச்சும் ஒரு கதை மாறுமே தவிர மற்றபடி மாறவே மாறாது. ஏன்னா நம்ம கொடுக்குறது வந்து முழுக்க அது என்ன சொல்லலாம், என்ன இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த நம்பருக்கு எந்த நம்பர் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே மேட்ச் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணும். புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? என்ன சொல்கிறேன்னா, இப்போ 8ஆம் நம்பருக்கு அதிகமாக 2ஆம் நம்பர் வருதா, இல்லை 8ஆம் நம்பருக்கு அதிகமாக 0 வருதா, 8ஆம் நம்பருக்கு அதிகமாக 3ஆம் நம்பர் வருதா, 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருதா, 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வருதா, இதை மட்டுமே கால்குலேட் பண்ணி 8ஆம் நம்பர் ஒரு போர்டில் வருது அப்படின்னா அந்த போர்டுக்கு அதிகபட்சமாக விழுந்த நம்பர்கள் என்னென்ன அதை மட்டுமே கால்குலேட் பண்ணி நம்ம கொண்டு வராங்க. அதில் நம்ம மெனுவில் சில நம்பர்களும் கெஸ் பண்ணி தான் கொண்டு வர. சும்மா அதனால தான் நமக்கு வின்னிங் வருது. சரிங்களா? நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை எப்படிங்க நீங்கள் கொடுக்குற நம்பர் வின்னிங் வருது அப்படின்னா, நான் கொடுக்குற நம்பர் ஏன் வின்னிங் வருதுன்னா அதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த சாஃப்ட்வேர் வந்து 8ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமமான டைம், அதாவது இந்த டேட்டில் எப்படி வரும், இந்த டேட்டில் 8ஆம் நம்பர் வந்தால் ஏற்கனவே என்ன நம்பர் வந்திருக்கு அதை வச்சு இந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, எத்தனாம் தேதி 6 மணி ரிசல்ட்டாக 1 மணி ரிசல்ட்டாக அதெல்லாம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அதுதான் நமக்கு இங்கே பக்காவாக மேட்ச் ஆகுது. நம்ம என்னென்ன கொடுக்குறோன்னா ஒவ்வொரு காலம் இருக்குது. அதாவது இது சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு காலமாக தான் வந்திருக்கு. ஒவ்வொரு காலத்தில் நம்ம கொடுக்குறோம். அதாவது 8ஆம் நம்பர் வருது. 8ஆம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வருதா பி போர்டில் வரத எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த 8ஆம் நம்பர்லாம் வந்து நம்ம அதாவது பொதுவாக வந்து ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு 3 நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த 3 நம்பருக்கு மேலே நான் வந்து மெனுவில் கொஞ்சம் செக் பண்ணுவேன். எந்த நம்பருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு. அது ஒர்க் அவுட் ஆகும் பட்சத்தில் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அது நான் அதையும் சேஞ்ச் பண்ணவும் மாட்டேன். இப்போ சி போர்டு 8ஆம் நம்பர் வருதுன்னா சி போர்டு 8ஆம் நம்பர் தான் நான் கொடுப்பேன். அதையும் நான் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்பேன். 8ஆம் நம்பர் வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன். அதாவது 792க்கு எனக்கு 8ஆம் நம்பர் வருமா சி போர்டு அப்படின்னு பார்ப்பேன். கண்டிப்பாக வருது அப்படின்னா கொடுத்துருவேன். சரிங்களா? அது மாதிரி தான். அதே மாதிரி பி போர்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரு 2ஆம் நம்பர், சாரி 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? இதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். எனக்கு சி போர்டில் வந்து எப்படி கணக்கு வருதுன்னா 0க்கு 9ன்னு வரணும், இல்லை 0க்கு 8ன்னு வரணும். இது 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6 மணி ரிசல்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி எனக்கு 52 அப்படிங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 9ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். 9, 8, 2, 5ங்கிற நம்பரை நான் கொடுக்குறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு வின்னிங்காக தான் கண்டிப்பாக இருக்கும். 6 மணிக்கு வின்னிங் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வின்னிங்காக வரும்.